Ladies and gentlemen, may I have your attention, please? The wait is over, and the stage is set. Take a deep breath, because you're about to witness something truly spectacular. It's time for the final countdown. The show starts in 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, go. Hi guys, welcome back to our old name Jilzone. Now we changed it into Rithik Gaming. ஏன்டா இங்கிலீஷில் வெர்ஷன் கேட்குறீங்களா? எனக்கு கொஞ்சம் தொண்டை கட்டி போயிடுச்சு கைஸ். அதான் சரி, இப்போ நம்ம என்ன கேம்னா ரோப்ளாக்ஸ் தான் ஆட போகிறோம். ரோப்ளாக்ஸில் என்ன கேம்னு இப்போ பார்க்கலாம். எதுவும் நல்லாயிருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு பிரெயின் ராட் விளையாடலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஃபிஷிங் பிரெயின் ராட். யாருக்காச்சும் என் கூட விளையாடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நம்மளோட சேட்டுக்கு சேட் பண்ணுங்கள். அப்புறம் டீம் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடலாம். ஓகே, நம்மளோட ஐடி பேர் வந்து யூஜி ஸ்குவாட்ஸ் போட்டிங்கன்னா வந்துடும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, முன்னாடி போகும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ கைஸ். சரி, ஓவராக பேசாமல் கெட் இன் டு த கேம் பிளே வீடியோ. நடுவில் பார்த்தீங்கன்னா பாட்டி கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி கைஸ், சொல்கிற போகலாம். தொண்டை கட்டுறது ஒரு மாதிரி இருக்கு. கைஸ் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உட் ராட் எடுத்து பிடிக்கலாம். ரேரான பிரெயின் ராட் பிடிக்க முடியாது கைஸ், ரேரு தான் அது. நம்ம ரேராக எடுத்தாலும் கைஸ், நம்ம எடுத்து விடுற இதுக்குள்ளே வச்சோன்னா நம்மளுக்கு காசு நிறைய கொடுக்கும் கைஸ். அதான் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஆமாம், இதெல்லாம் பிடிக்க வேணாம் கைஸ். காமன் ஃபஸ்ட்டு பிடிக்கும். இது ரேரு. இதுவும் முடியல கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம காமன்லேயே நான் வாங்கிக்கணும். காமனையும் விட மாட்டேறாங்க. இங்கே ஒரு அன்காமன் வருது. கைஸ் பிடிக்க முடியல, பக் பண்ணுறாங்க. யாரோ ஆல்ரெடி பிடிச்சிட்டு வச்சிருக்காங்க கைஸ். நம்ம எடுத்துக்கலாம் கைஸ். என்ன கைஸ் இது மாறிக்கிட்டே இருக்கு. கைஸ் கூறுக்கு என்ன ஒரு பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கான், மன்னிச்சிருங்க. கைஸ் என்ன நடுவில் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தான். நடுவில் ஒரு பிரெயின் ராட்டை பிடிச்சிட்டேன். பேர் என்னமோ கைஸ். இன்ஸ்பிரேஷன் யாருன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க போன வாட்டி கமெண்ட்ல. யாருன்னு தெரில.
பக்கத்து வீட்டில் ஒரு கைஸ் பார்ட்டின்னாங்க கைஸ். உள்ளே வந்தா பார்ட்டி எந்த மாதிரி கைஸ் கொடுப்பாங்க நீங்களே சொல்லுங்க கைஸ். பார்ட்டினா வேற மாதிரி பாட்டு போடுவாங்க, இங்கே இல்லைன்னா வேற ஏதோ மாதிரி பாட்டு வச்சுட்டு இருக்காங்க. புரியல எனக்கு கைஸ். சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஹெட்செட் போட்டிருக்கேன், கூட கேட்குதான்னு தெரில எதுக்கும். இப்போ நான் எடுத்துட்டோமா வைக்க முடியல. என்ன கைஸ் பக் பண்ணுறேன், மெசேஜ் போட்டிருக்காங்க யாரோ. ஓ அப்படின்னு போடலாம். மெசேஜ் போடுறதுக்கு என் ஃப்ரெண்டு தான், அவனுக்கு நான் பூ அப்படின்னு போடுறேன் என்னன்னு தெரில. இங்கே பாருங்க, சவுண்டு கேட்குதான் தெரில உங்களுக்கு. சொல்கிறேன் எனக்கு பைத்தியம் மாதிரி இருக்கு. இப்போ வேணா ஒரு உண்மையான பாட்டு போட்டுருக்காங்க. கைஸ் பக் பண்றீங்க. எஸ் சாட் அவுட் வேலை விடுங்க கைஸ். போட்டு என்ன பண்றீங்க? ஐயோ ஒண்ணுமே பண்ண முடியல கைஸ். சரி உங்களை உட்றாட இடத்துல போயிட்டு பிடிக்கும். ரேர்னு நினைக்கிறேன். நான் எழுதிட்டே இருக்கேன். வித்துட்டோம். வர காசு வச்சு ராடு வாங்குவாங்க. பிசியில் ஆடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா ரிவர் எத்தனை நாள் ஆர்டர் இருக்கு மறந்து போயிடுச்சு கைஸ். 13 நாள் ஒயிட் போனி ஹோப் ஆர்டர் வரைக்கும் வாங்கிட்டேன் கைஸ். இப்போதான் என்னன்னு தெரியல, ஃபோனில் ஆடணும்னு எப்படி ஆகுது. ஸ்டீல் பண்ண முடியுமான்னு தெரியல கைஸ். ஒரு சில இந்த மாதிரி ஒரு சில ரோப்ளாக்ஸ் கேமில் ஸ்டீலே பண்ண முடியல கைஸ். என்னால் ஸ்டீல் பண்ண முடியும். ஸ்டீல் பிரெயின் ராட். ஸ்டீல் பிரெயின் ராட் கொடுத்தா ஒன்றுமே ஆக முடியுது. இது என்ன கைஸ்? உங்களுக்கு கேட்குமான்னு தெரியல கைஸ். எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த பாட்டுலாம். அந்த அளவுக்கு பாட்டு போட்டு கொள்றாங்க. இதோட தனி கூட என்ன ஆகும் தெரியல கைஸ். போயிடும் கைஸ். வீடியோ போட்டுட்டு இருக்கோம், நம்ம அரை மணி நேரமா பேசிட்டு தான் இருக்கோம். ஒரு பிரெயின் ராட் கூட இல்லைன்னு நம்ம வாங்கினோம் எல்லாத்தையும் வாங்கி வித்துட்டோம் கைஸ். என்னால் ஒண்ணுமே பிடிக்க முடியல பாருங்க. எல்லாமே ரேரா வருது கைஸ். கைஸ் காணும் ஹோமுக்குள்ள போய் வரணும்.
கைஸ் காணும் என்ன பண்றது இப்ப ஈஸியா இருக்கு இது மட்டும் கிடைக்குது பாத்தீங்களா கைஸ் எனக்கு காமனானது பிளேஸ் பண்ணிடலாம் ஸ்டீல் பண்ணிடுவோம் ஸ்டீலே பண்ண முடியல கர்மத்தை இன்னொரு முக்கியம் ஸ்டீல் பண்ணாங்க பாருங்க பக்கத்து இல்லை பார்ட்டி வின்றன்னு சொல்லி பார்ட்டிலேருந்து அந்த பாட்டி அவங்களும் கத்திட்டு இருக்காங்க என்னன்னு தெரில பக்கத்து வீட்டில் உள்ள குட்டி பையனை இது குட்டி பையன் கைஸ் அவங்க இது எங்கள் வீட்டில் உள்ள பூனை கைஸ் அந்த பையன் எங்கள் வீட்டில் வரேன்னு சொல்லி விளையாண்டுட்டு இருந்தான் எங்கள் பாட்டி இப்படி திட்டிட்டு இருக்காங்க எங்கள் பூனை அங்கே உட்காந்துட்டு இருக்கு கைஸ் பூனைக்கு பயந்துக்கிட்டு ஒரு ஃபேன் ஆஃப் பண்ண மாட்டேங்கிறான் சரி கைஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் பை பை டாட்டா குட் பை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுக்கடுத்து என்ன வீடியோ போடலாம்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு அவ்வளோவா லைக் வருமானு எனக்கு தெரில கைஸ் அடுத்த பார்ட்டுக்கு நான் போட்டு விட்றேன் உங்களுக்கு பை கைஸ்